ஓகே கைஸ், ஹலோ. நம்ம இன்னைக்கு வந்துட்டு 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட் விளையாட போகிறோம் கைஸ். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டோட இதான் ரஜினி ஜாக், ரஜினி ஃபேன் நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு விளையாட போகிறோம். ஓகே கைஸ், வாங்க இப்போ விளையாட போகலாம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக யாரோ போயிட்டு இருந்த டீமுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். என்ன டீம் எல்லாம் நம்மளுக்கே தெரியல. நம்ம வந்து போயிட்டோம். நான் வந்துட்டு நார்மல் பர்சன் மாதிரி தான், ரோபாக்ஸ் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. நான் ஈவன் இந்த ஏலியன் கிளாஸை நானே ஓனாக தான் வாங்கியிருந்தேன். கஷ்டப்பட்டு ரொம்ப நாளாக விளையாண்டுருந்தேன் நான். இது கிடைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு தான். ஆனால் இது ஈஸியாக தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு கேர்ள்ஸ். நம்ம இப்போ போய் ஃபுட் எடுக்க போகிறோம். ஒரு வழியா ஒரு இது கிடச்சிருச்சு. பன்னி ஃபுட் ஃபர்ஸ்ட் ட்ரைல நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ரஜினி ஜாக், நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லிக்கோங்க. நான் எப்படி ஆடுறதுன்னு தெரியாமல் ஆடிட்டு இருக்கேன். ஐம் அ நியூ கேமர். நான் கேமர் டிஜேவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, இது இங்கே இருக்கிறாரு. ரஜினி ஜாக், என் பின்னாடி வாங்க. இது இங்க வாங்க. இது இங்க வந்து நில்லுங்க. இப்ப ஸ்விங்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அமுத்திட்டே இருங்க. ஸ்விங்னு கிளிக் பண்ணிட்டே இருங்க. கிளிக் பண்ணிட்டு இருங்க. அதை நான் ஹோல்டு பண்ண சொல்ல கிளிக் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு வர தரல. ஓகே, எனிவே நம்ம இன்னைக்கு பண்ண போறது நார்மல் சாக் லோகோ ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சாக் எடுத்தாச்சு. அப்புறம் அந்த வுட்டை வந்துட்டு கிளிக் பண்ணி ஸ்டோர் கொடுத்துக்கோங்க. வுட்டை கிளிக் பண்ணுங்க, எங்கேயும் ஓடாதீங்க. ஸ்டோர் ஆயிடுச்சு. அதே மாதிரி எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை விட்டுருங்க. அன்ட்ராக் வேணாம் இருங்க. வெயிட் பண்ணுங்க, நான் இந்த பிளான்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, நீங்க இப்போ அந்த வுட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்களா. நான் எடுத்துட்டேன் இன்னொரு வுட்டை. ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு இந்த சப்ளை கிரேட்டை வாங்கிப்போம், அதான் பெஸ்ட்டு. நம்ம சப்ளை கிரியேட் பண்ணிட்டோம். ஒரு ப்ளூ ஃப்ரேம் தான் நம்ம இது பண்ணிக்க போகிறோம், ஏன்னா அதான் பெஸ்ட்டு. ஓகே கைஸ், அப்படியே இது பண்ணிடலாம். டெவலப் பண்ணியாச்சு கைஸ். இன்னும் டெவலப் பண்ண போகிறாங்க இப்போ. சரி, உங்களுக்கு பேட்ஜ் அவார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கிறீங்க, வேணா வெளில போகாதீங்க. ஒரு மான்ஸ்டர் வந்து உங்களை அட்டாக் பண்ணோம், உள்ள வந்து நிக்கிறது சேஃப்னு நான் சொல்லுவேன். அவங்க வந்துட்டு என்ன ஃபாலோ பண்றாங்க கைஸ். நான் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் தான், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. அதனால நான் ஆக்சுவலாக முன்னாடியே ப்ளே பண்ணிட்டேன். அதனால நான் எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்கும், நான் ஈஸியாக எடுத்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. என்ன பண்ணுறது கைஸ், நான் முன்னாடியே எடுத்துட்டேன். நான் வந்துட்டு ரோபாக்ஸ் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுற ஆள் இல்லை. நான் வந்துட்டு பியூர் இதில் தான் நம்ம பண்ணியிருந்தோம். என்னோட கஷ்டப்பட்டு நானாகவே விளையாண்டு பட்டேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃப்ரீ அவதார் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட அவதார் எல்லாமே ஃப்ரீயான ஐட்டம் தான். இது வெரி ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் விளையாண்டு பார்த்து வர்றது தான் கஷ்டம். 91 days வரை நான் சர்வை பண்ணியிருந்தேன். இது எப்படின்னா, நான் வந்துட்டு ஷெல்ஃப் எல்லாம் வந்துட்டு
பில்ட் பண்ணுவேன் பக்கத்துலயே. இந்த மாதிரி தான் நான் விளையாண்டு போட்டு இருக்கிறேன். எதுவுமே பண்ணாதீங்க ரஜினி ஜாக். ஐயா உல்ஃப் வந்துச்சு. ஹாய் உல்ஃப், நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறியா? உல்ஃப் நீ காலி ஆயிடு. ஓகே, இன்னொன்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப் ரஜினி ஜாக் இங்க வாங்க, இங்க வாங்க. நில்லுங்க நில்லுங்க, போதும் 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 நில்லுங்க. அது அன்ட்ராக் கொடுங்க. அன்ட்ராக். ஓகே, இப்போ ஒரு டார்ச் லைட் போட்டிருக்கிறேன், அதை வந்துட்டு டச் பண்ணுங்க. டேக்குன்னு வந்துச்சுன்னா டார்ச் லைட் கொடுக்க சொன்னேன். ஸ்டேக் இல்ல, டார்ச் லைட். டேக். இனிமேல ஒரு மான்ஸ்டர் வரும், அது வந்தா இந்த மாதிரி எடுத்து லைட் கொடுத்துருங்க. உங்களுக்கு தான் நான் சொல்றேன் ரஜினி ஜாக். இப்போ இது நட்டு தட்டு கேஸ். நம்ம கிட்ட ஒரு பனி ஃபுட் இருந்திருக்கோம். இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோருக்கு தான் போக போறோம். நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுனால நம்ம வந்துட்டு நிறைய மேப் லெவலை வந்துட்டு இது பண்ண போறோம் கைஸ். அதனால நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது என்னெல்லாம் கிடைக்குதோ நம்ம எடுத்துக்க போறோம் கைஸ். புத்தாக்க தான் அதனால எடுக்க போறோம். எனக்கே விளையாடுறது கஷ்டமா தான் இருக்குது கைஸ், இந்த மைக்ரோஃபோன் எல்லாம் வச்சுட்டு. அப்புறம் நான் இந்த உல்ஃப் எல்லாம் போட்டு கொல்ல போறேன் கைஸ். ஏன்னா நம்மளுக்கு ஃபுட்டு கன்ஃபார்ம் தேவை கைஸ். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் விளையாடுறேன் கைஸ். நானா விளையாண்டு ட்ரை பண்றது தான் கைஸ் இது மொத்த இதுவும். நீங்க நினைக்கலாம் என்னடா இவன் இப்படி பண்ணிட்டானு நம்மளுக்கு முன்னாடி, இல்லைன்னா அவன் ரோபோட் ஸ்பெண்ட் பண்ணிருப்பான்ட்டு. அதெல்லாம் நான் ஸ்பெண்ட் பண்ற இதுவே இல்லை கைஸ். நல்லா ரோபோட்ஸ் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்றது இல்லை, நான் ஓனா விளையாடுறது கைஸ். இது வந்துட்டு ஆக்சுவலா என்டர்டைன்மெண்ட். நிறைய பேர் இதை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட். அதனால நான் வந்துட்டு அவ்வளவா வந்துட்டு காசெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் கைஸ். வெறும் என்டர்டைன் பண்ணாதான் பார்க்கணும், அதெல்லாம் செலவு பண்ணக்கூடாது. வந்து இன்வெஸ்ட் தான் பண்ணணும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எடிட் ஆயிடுச்சு, நம்மளால எதுவும் பண்ண முடியாது கைஸ். டியர் வந்து அட்டாக் பண்ணா நம்ம காலி. அது ஒண்ணுதான் என்னால சொல்ல முடியும் இப்போ. ஆனா இப்போ நம்மள அது அட்டாக் பண்ணாது கைஸ். அதுக்குள்ள மிஷன் வந்துச்சு கைஸ். ஓகே, நம்மளுக்கு ஒரு oh no guys, fire reached 100%. The map has grown bigger. Badge awarded. Our 4th progress ஆயிட்டோம். நம்ம ப்ராக்ரஸ் ஆயிட்டோம் தான் கைஸ். பட் ஒரு டியர் என்ன வந்துட்டு பார்த்துச்சு கைஸ். Oh my god, இதுதான் மான்ஸ்டர். நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மான்ஸ்டர் வந்துச்சு. டார்ச் லைட் அடிச்சாரு டவுன் பண்ணி. ஆனா ஒரு ஓட மாட்டாரு. ஹலோ கைஸ், இமிடியட் நியூஸ், எனிபடி சேவ் மீ. ஐயா இடம் எங்க இருக்குன்னு மறந்துட்டேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கிறோம். டக்கு டக்குன்னு போனோம் கைஸ். லைட் எடுத்துக்கோங்க அப்பதான் கொஞ்சம் பெஸ்ட். இதோ மான்ஸ்டர் நீங்களே பார்த்துருப்பீங்க. வந்துட்டாரு கேமர் டிஜே உள்ள வந்துட்டாரு.
நோ கைஸ், எனக்கு ஹெல்த் கம்மிச்சு. லைட் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் ஸ்ப்ரிண்ட் வந்துட்டு நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. வேஸ்ட் பண்ணீங்கன்னா இது ரொம்ப வேஸ்ட் தான். இந்த மாதிரி ஷெல்ஃப் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஷெல்ஃப் வாங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்க ப்ரொடெக்ஷனா இதை யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இதை ப்ரொடெக்ஷனா யூஸ் பண்ணும்போது நல்லா பெஸ்டா இருக்கும். ஆனா ஒரு பிரச்சனை இருக்கும் கைஸ். ஏன்னா இந்த மாதிரி கார்னர்ல போனீங்கன்னா வரவே வராது. நீங்க அதை ரீட் பண்ண தேவையில்லை. ஓகே கைஸ், ஷெல்ஃபை நம்ம வந்துட்டு திருப்பி போட்டாச்சு. இவன் எப்படி இந்த கல்ல படுப்பான்னு நம்மளுக்கும் புரியல. ஓகே கைஸ், நம்ம போன இடத்துக்கு திருப்பியும் போய் நம்ம இருக்கிற எல்லா ஐட்டம்ஸையும் கலெக்ட் பண்ண போறோம் கைஸ். அப்பதான் அது ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஈஸியா விளையாட கத்துக்கோங்க. அது இருக்கிறதுலயே ரொம்ப நல்லா இருக்கும் பண்றதுக்கு. ஈஸியா விளையாண்டு கத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா ப்ரோ பிளேயர் ஆயிக்கலாம். அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட போய் சொல்லலாம், டேய் நான் ப்ரோ பிளேயர் ஆயிட்டேன்டா, அது மாதிரி நீங்க சொல்லிக்கலாம். அது ரொம்பவே நல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு டேய் உனக்கு விளையாட தெரியுமான்றத சொல்றதை விட பெட்டர் தான் கைஸ். உல்ஃப் அட்டாக் பண்ணாம இருந்தா சரி கைஸ். ஓகே, நம்மளுக்கு ஒரு செஸ்ட் பிளேட் கிடைச்சிச்சு. மைண்ட் கிராஃப்ட்ல இருக்கிற செஸ்ட் பிளேட் கிடைச்சிச்சு கைஸ். கடிக்கல கைஸ், கிடைச்சிருச்சு. ஓகே கைஸ், ஷாக் வந்துட்டு ஃபுல்லா இருக்கு பேசிக்கலி. இப்போ என்ன பண்றதுன்னா நம்மளுக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால இந்த டஸ்ட்பின்குள்ள பார்த்தேன். ஓகே, ரிவால்வர் ஆமோ இருக்கு. சன் வரப்போகுது. 18 செகண்ட்ஸ் 1.16 செகண்ட்ஸ். அது வந்துட்டு மினிட்ஸ். ஓகே கைஸ், இது என் அசிஸ்டன்ட் தான், ரஜினி அண்டர்ஸ்கோர் ஜாக். வேணா நீங்க வந்துட்டு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். நீங்க ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துடலாம். அப்புறம் இந்த வீடியோல கமெண்ட் பண்ணிடுங்க உங்க ஐடியா. நான் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து நெக்ஸ்ட் மேட்ச்ல நான் விளையாடுறேன். இல்லைன்னா உங்க ஃபோன் நம்பரை கொடுங்க கைஸ். இல்லை அது கொடுத்துருங்க உங்க ஃபோன் நம்பரை. நான் உடனே உங்களை இது பண்ணிடுறேன், ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துட்றேன் கைஸ். அதுக்கப்புறம் உங்க ஐடியும் கொடுத்துருங்க. அப்பதான் நான் விளையாடுறதுக்கு ஈஸியா இருக்கும் உங்க கூட. ஓகே கைஸ், நிறைய எடுத்துக்கோங்க. காலி ஆற வரைக்கும் இந்த ஷெல்ஃப் தான் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் உயிரோட இருக்கிறோன்னு பார்த்துடலாம். 4 பேர் இருக்கிறோம் கைஸ். ஆமா 4 பேர் இருக்கிறோம். 4 பேரும் சேர்ந்து விளையாண்டு டீம் ஒர்க்கோட வின் பண்றோம் கைஸ். அதான் 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட். 4 பேர் 4 சைல்ட்லயும் ரிசம்பிள் பண்றோம். நான் வந்துட்டு எந்த சைல்டா வேணாலும் இருந்துப்பேன். ரஜினி அண்டர்ஸ்கோர் ஜாக் கூட தான் எதுவா வேணாலும் இருந்துப்பாங்க. எஸ், கரெக்ட்டா சொன்னாங்க. பட் மீதி ரெண்டு பேர்ல ஏதாச்சும் ஒன்று வித்தியாசமா வச்சே தீருவாங்க எனக்கு இதுதான் வேணும்ட்டு. டீம் கூட நீங்க விளையாடுறது நான் பெட்டர்னுவேன். டீம் ஒர்க் இஸ் த கிரேட்டஸ்ட் திங் கைஸ். இந்த ஷெல்ஃப் வர இருக்க முடியல. Okay guys, the missing child has been rescued. அடுத்து இது வைக்க முடியலையே guys. இங்க வேற ஏதாச்சும் நம்ம வச்சானோ guys, இல்லைன்னா இந்த கல்டிஸ்ட் இப்படியே வந்துடுவாங்க. யாரோ நம்மளுக்கு ரேகான் போட்டாங்க. சொல்லி முடிக்கல, பாம் போட்டாங்க.
ஓகே கைஸ், நம்மளுக்கு கோல் கூட யாராச்சும் போட்டு போயிருக்கிறாங்க. ஃபியூல் கேனஸ்டர். டயர் டயர் தான் முக்கியம். ஆமா, ஜெகராஜ் ஜாக், ரஜினி ஜாக், நீங்க அப்படி வச்சிருக்கீங்க. ஓகே கைஸ், இந்த ஃபியூல் கேனிஸ்டர் வச்சு நம்ம டெவலப் பண்றது பெஸ்ட்னு நான் சொல்றேன். ஏன்னு எனக்கே தெரியல, என்ன இருந்தாலும் எனக்கு பெஸ்ட்னு தோணுது. அதனால்தான் நான் எப்பவுமே சொல்றது இது பெஸ்டா இருக்கும் கைஸ். ஏன்னா அது பெஸ்ட், ஈஸியா விளாடுற மாதிரி தான் இருக்கும் கைஸ். நீங்க பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும், விளாண்டு பார்த்தா கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும். அப்பாடா, ஒரு மரத்தை இங்க போட்டுருவோம், அப்பதான் இங்க வந்துட்டு கரெக்டா இருக்கும். அதுவும் இல்லாம என்னோட டைலாக் பெஸ்டா இருக்கும் கைஸ். ஓகே, இப்ப படி பாத்தீங்கன்னா ஜெகராஜ் ஜாக், ரஜினி ஜாக் வந்துட்டு விளையாட போறது இல்ல கைஸ். பேட்டரி ஆஃப் ஆக போகுது, 20% தான் இருக்குது. அதனால கேமர் டீச்சர் சொன்ன மாதிரி கேம் விட்டு அவர் வெளில போறாரு கைஸ். எக்ஸ்பெக்ட் பண்ணிடுறேன். பாய் கைஸ். இப்படி டக்குன்னு போயிட்டாரு கைஸ். ஒருவேளை இதை போட்டுட்டோம், இங்க வந்துட்டு கல்டிவேட் பண்றாங்கன்னா அவங்கள சாப்பிட்றோம் கைஸ். இது ஆக்சுவலா பியருக்கு யூஸ் பண்ணலாம், நம்ம ஏன் இதுக்கு யூஸ் பண்றோம்னு எனக்கே தெரியல. சாப்பாடு இல்லை கைஸ், நம்மளுக்கு இப்போ சாப்பாடு நிறைய தேவை கைஸ். நம்ம ஃபுல் பண்ணிக்கலாம், அப்பதான் நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம பெஸ்டா இருக்கும். நான் நினைக்கிறேன் என் சேனல் பேரை நான் பெஸ்ட்னு மாத்திடணும், கேமர் பெஸ்ட். ஏன்னா என் டைலாக் எல்லா டைமும் பெஸ்ட்னு தான் இருக்கு. அதனால நான் மாத்திக்கலான்ட்டு இருக்கிறேன், பட் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வச்சிருக்கிறேன். ஆல்சோ உங்க யாருக்காச்சும் டான்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா டான்ஸ் வித் ஜிபின்ட்டு ஒரு சேனல் இருக்குது கைஸ். ரெட் அண்ட் ப்ளூ கலர்ல லோகோ இருக்கும், அதை வந்துட்டு நீங்க கிளிக் பண்ணி அவனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவன் டிஸ்கிரிப்ஷன்ல ஹாய் ஐ எம் தருண்னு இருக்கும். அவன் தருண் தான் கைஸ், என்னோட ஃப்ரெண்டு கைஸ். அவன் டட்டாரியல்ஸ், டான்ஸ் டட்டாரியல்ஸ் எல்லாமே போடுவாங்க கைஸ். சம்டைம்ஸ் ஏஐ அந்த மாதிரிலாம் போடுவாங்க கைஸ். அதனால அவனை பார்த்து நல்லா டான்ஸ் கற்றுக்கோங்க, ப்ளஸ் பெஸ்ட்டாக டான்ஸ் கற்றுக்கோங்க. ஐயா ஐயோ எங்க கைஸ், ஒரே ஒரு கல்பிஸ்டா இருக்காது. Oh no guys, எங்க கைஸ் கல்பிஸ்டே காணோம், வெறும் 2 தானா? ஓகே கைஸ், இவங்களாம் நான் யூடியூபர்ன்னு தெரியாது, ஈவன் இது என் ஃபர்ஸ்ட் வீடியோஸ் யாருக்கும் தெரியாது. நெக்ஸ்ட் டைம் எல்லாம் பார்த்து வரட்டும், என்ன இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்க போறோங்க. ஓகே, கனெக்ஷன் ஆயிடுச்சு கைஸ். என் ஹெல்த்தை குறைச்சிரும் கைஸ். காலையில் ஆயிடுச்சு கைஸ், நம்ம இப்போ திருப்பி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸ்டார்ட். ஓகே, எம்டியாக தான் இருக்கு கைஸ், எக்ஸ்ப்ளோரிங்க்கு போயே தெரியணும்.
செஸ்டெல்லாம் நிறைய இடத்துல இருக்கு. பட் we are exploring. சில்லி எல்லாம் எடுத்து சாப்பிடுவோம். இதுதான் கரெக்டா இருக்கும். கல்வி ட்ரேடர், இவர் ஒரு ட்ரேடர். இதெல்லாம் ட்ரீ எனக்கே தெரியல. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுப்போம். நான் வேற பிரிண்டிங்ல இருக்கிறேங்க. ஓகே, இது கூட வந்திருக்கு. இந்த ரிவால்வர் ஆமா எதுக்கோ எடுத்துப்போம். நம்மளுக்கு தேவைப்படாது. என்ன இருந்தாலும் ரிவால்வரோட ஆமா. எங்க கோல் இருக்கோங்க, நிறைய கோல் இருக்கும். இந்த இடத்துல கிட்டத்தட்ட 3 கோல் வந்துருச்சு. எனக்கு இந்த செஸ்ட் தான் ரொம்ப முக்கியம் கைஸ். ஏன்னா இதுல ட்ரெஷர் நல்லாவே கிடைக்கும். ரைஃபிள் ஆமாங்க கைஸ், பத்து கீழே தானே விழுந்துச்சு. எங்கேயோ போயிடுச்சு கைஸ். எனிவே நம்ம ரைஃபிள் எடுத்துட்டோம். நல்லா கிடைச்சிருச்சு கைஸ். ஆனா கைஸ் ஒன்னோ ஏதாச்சும் ஒன்று அன்ஸ்டால் பண்ணி எடுத்துடணும் கைஸ். இந்த ரைஃபிள் ஆமா நம்மளுக்கு தேவையில்லாதது. சாப்பாடு ஐட்டமா ஏதாச்சும் வெளில போட்டுருவோம். அன்ஸ்டால் இதை நான் எப்ப எடுத்தேன். எனிவே இந்த சாப்பாடு ஐட்டம்ஸ் எல்லாம் வீட்டு கொடுத்துப்போங்க. ஓகே கைஸ், இந்த டயர் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட நிறைய உட் இதுதான் கொடுக்குது. ஓ நோ கைஸ், நைட் டைம் வர கைஸ். ஓ நோ, லைட்டு. ஐயோ மான்ஸ்டர் வந்துச்சு கைஸ். சத்தம் நல்லாவே கேக்குது கைஸ், பின்னாடி கேக்குது. நிஜத்துல இல்ல கைஸ், கேம்ல கேக்குது. படிச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, இது நல்லா தான் இருக்கு கைஸ் இந்த கேம் பிளே. நம்ம இப்போ டே 13 வந்துட்டோம். அதனால நம்ம கூட சீக்கிரம் அடுத்த லெவல் போயிடுவோன்ட்டு எனக்கு நம்பிக்கை கைஸ். The cupcake also வந்துட்டா கைஸ். கைஸ் எங்க வந்து இவ்வளோ வந்துச்சுன்னு நம்மளுக்கே தெரியல. ஐ திங்க் கப்கேக் எடுத்துட்டு வந்திருப்பா கைஸ். இது ஆக்சுவலாக நல்லாதான் இருக்குது கைஸ். ஃப்ளாக் இப்போதான் கைஸ்.
ஓகே, ஃபியூயல் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். என்ன லெவலில் இருக்குது கேஸ்? level 4. ஓகே கேஸ், இது எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. சாப்பாடு நம்மளுக்கு என்ன வேணும்? 20 இது வந்துச்சு, பட் இது ஆல்ரெடி தேர். இப்போ என்னெல்லாம் நம்மளால பண்ண முடியுங்க? கிராக் பாட். எஸ், இந்த கிராக் பாட் நம்மளுக்கு தேவை. உட்டெல்லாம் நம்ம போய் கட் பண்ண ஆரம்பிச்சிடணும். வேர்ல்ட் ஆக்ஸ் வச்சிருக்கோம். ஓகே, இருக்கிற செஸ்ட் எல்லாம் என்ன இருக்கு பக்கத்துலயே? இதாங்க இருக்கு. ஏதோ ஒன்று ஸ்ட்ரெயிட்டா போக சொல்லுது. இங்க ஒன்று இருக்கோங்க. Yes, yes. இங்க ஒரு செஸ்ட் இருக்கு guys. இதை நம்ம எடுத்துட்டோம். ஏற்கனவே கச்ச பிச்சாக்கு. இது என்ன இருக்கு guys? இங்க என்ன செஸ்ட் இருக்குங்க? இருக்கா? திறந்துட்டோம். வேற என்ன இருக்கு இங்க? என்னது guys? Stronghold. No guys. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம செத்துட்டோம் guys. Oh my god. ஏன்னா இருந்தாலும் இன்னும் ரஜினி ஜாக் வந்துட்டு ஆன்லைன்ல தான் இருக்கிறாரு guys. என்ன guys இது? அந்த ஹெல்பிங்ல இருந்தேன் guys. இப்போ இதுவே போயிடுச்சு guys. நம்ம என்ன பண்றதுன்னு நம்மளுக்கே தெரியல. அவளோட இதை வச்சு நம்ம அவளோட உல்ஃப் வச்சு பண்ண முடியும் guys. ஸ்டார்மி வந்துட்டு
ஆனா போகாத. நோ கைஸ். எங்க கைஸ் அழகணும். ஓகேங்க, நம்ம முடிச்சுக்கோங்க. இந்த கழுத்து எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெவலையும் முடிச்சிட்டோம்.
நம்ம இப்பதான் செக் பண்ணுவோம். யாராச்சும் பயோமெட்ரியில் போயிட்டாங்களா இல்லையான்ட்டு. அதான் செக்கிங் மெத்தட் கைஸ். இப்போ டே 25 ஆயிடுச்சு கைஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஈஸியாக இது பண்ணுவோம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு இந்த சாப்லிங்ஸை வந்துட்டு நம்ம பிளான்ட் பண்ணப்பா வரோம். இது பிளான் பண்ணுறது நல்லது கைஸ், பெஸ்ட்டு. என் ஃபஸ்ட் வீடியோனால கொஞ்சம் லைக் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நான் கேட்க போகிறது இல்லை கைஸ். வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வேணாம்னா பண்ணாதீங்க. அது உங்கள் இஷ்டம், உங்கள் ஃபோன் உங்கள் இஷ்டம். இவ்வளோ வீடியோ பார்க்குறீங்களே, ஆனால் ஃபஸ்ட்டு வீடியோ, அதனால மட்டும் இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணி விட்டு போயிடுங்க கைஸ். அப்புறம் இதில் காமெடியெல்லாம் நான் எடிட்டிங் எல்லாம் அவ்வளோவா பண்ண மாட்டேன் கைஸ். நான் போடுற வீடியோவை அப்படியே அனுப்பிச்சுட்றேன், அவ்வளோதான். ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்துட்டு ஃபுட்டுக்கு போகிறோம் கைஸ். நம்மளுக்கு இப்போ சாப்லிங்ஸ் நிறைய ரொம்ப தேவை, டியரோட அட்டாக்ல இருந்தெல்லாம் தப்பிக்க. எனக்கு பிடிச்ச கேம்னா க்ரோவ கார்டன் தான் நான் சொல்லுவேன். ஆனால் அது இப்போ பிளேயர் கவுண்ட் எல்லாம் டெட் ஆயிடுச்சு கைஸ். டெட் ஆனாலும் அலைவா இருந்தாலும் என்னோட ஃபேவரட் க்ரோவ கார்டன் தான். அது எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் விளையாண்டுட்டே இருப்பேன். டே 67 எல்லாம் வரல கைஸ், இன்னும் எப்போ வருவாங்க தெரியல கைஸ். ஒரு ஜோக் சொல்லிட்டா, 6-7 go to heaven age of 11 கைஸ். இப்போ யாராச்சும் அண்டர் 10ல பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாராச்சும் சொல்லுங்க. எனக்கு பர்சனலாக இது பிடிச்சிருக்கு கைஸ். ஏன்னு எனக்கு அது தரல, யாருக்கும் தரல. எனக்கு பர்சனலாக அது பிடிச்சிருக்கு கைஸ், எப்பவுமே பிடிக்கும். ஏஜ் ஆஃப் 11 இந்த கப்கேக்குன்ற பொண்ணு இந்த வீடியோவை பார்த்தாங்களா, நான் இவன் கூட விளையாடுன்ற மாதிரி இருக்கும் கைஸ். ஆனால் இது என் ஃபர்ஸ்ட் வீடியோ, ஸோ என்ன பண்ண முடியும், நான் அவ்வளோ பாப்புலர் இல்லை. என்னோட அட்மிரேஷன் வந்துட்டு
எப்பவுமே இருக்கிற ஒரு ஃபேமஸ் யூடியூபர் தான், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நானு. அது வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஐயா 3% போயிடுச்சு. ஆனா இனி அவ்வளவுதாங்க, எந்த கோலும் இல்ல. நம்மளால காப்பாற்ற முடியுமான்றது டவுட் தாங்க. டே 29 ஆயிடுச்சு. பியர் எங்க போச்சுன்னு தெரியல guys. ஆல்ரெடி இதுவா இருக்கிறேன்டா, காப்பாத்துறாங்க. ஓகே கைஸ், இதோட நான் கேம் முடிச்சுறேன். நான் வேற சத்துட்டேன் கைஸ், அதனால இதோட கேம் முடிச்சிடறேன். நான் உங்கள் டிஜே கேமர் டிஜே. I welcome you. Please like and go. That's all. Thank you guys.